இனிமேல் உங்க வீட்டுல தோசை இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்க வேண்டாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, இட்லியோ தோசையோ இனிமேல் கருப்பா இருக்கட்டும், சாம்பல் நிறமா இருக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், கருப்பு எப்பவுமே ஆக சிறப்பு, வெள்ளையில தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்துலயுமே. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதுல 1008 நலக்கூறுகள் இருக்கு. உளுந்து இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா ஆற்றுல ஆட்டும் போது பக்கத்துல உட்காந்து அந்த தொலியை கையை வச்சு இப்படி எடுத்து சந்தோஷப்படுவோம். அந்த கருப்பு தொலி, உளுந்தினுடைய கருப்பு தொலி அவ்வளவு சிறப்பு. இன்னைக்கு அவ்வளத்தையும் எழுந்து உருட்டு பருப்புன்னு வெள்ளையா வச்சிருக்கான். அந்த உருட்டு பருப்பு இன்னொரு உருட்டு இது. ஆனா கருப்போட சேர்த்து அந்த உளுந்தை சேர்த்து இட்லிக்கு ஆட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த நான் சொன்ன அந்த கருப்பு நிறத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்ந்து வரும். ஒரு கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும் இல்லைன்னா நல்ல மாப்பிள்ளை சப்பாவையும் கருப்பு உளுந்தையும் வச்சு மாவாட்டி அதில் தோசை சுட்டு பாருங்க, அது சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். அது நல்ல கருமை நிறத்தில் இருக்கும், ஆனால் அது மருத்துவ குணம் உடையது. நண்பர்கள், யார் கேட்டா அந்த வெள்ளை இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூனா போய் மதுரையில வாங்கி வச்சுக்கோ, இட்லிக்கு எதுக்கு மல்லிகைப்பூ? பைத்தியக்காரர்களாக நாம் ஆயிருக்கோம்.